ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய சோர்ஸில் வந்துட்டு நம்ம கதிரி ராஜையும் எடுத்தோன்னே காமிக்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவ்வளோ ரணகலத்துலேயும் உங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் அப்படின்னு கேட்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லை ரொமான்ஸ் பண்ணலாம் விரும்பலப்பான்னு சொல்லிட்டு இவர் சோகமாக உட்காந்து ஊன்னு அழுதுகிட்டு இருக்க. என்னாச்சுப்பான்னு சொல்லி கேட்க, எங்கள் அண்ணனை போய் ஏமாற்றிட்டாங்களே, நாங்களாம் வேணுங்கிறத செஞ்சுக்குவோம், சரவணன் எது வேணும்னு கூட கேட்க மாட்டார், அப்படி ஒரு அண்ணனை போய் இப்படி ஏமாற்றிட்டாங்களே, அச்சச்சோ அச்சச்சோ அப்படின்னு சொல்ல, எப்பா நல்லவனா தான்ப்பா இந்த உலகம் இப்படி தப்பாக பேசுவோம், தப்பாக நடத்தும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டவங்க இன்னொரு பக்கம் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்க டைமில் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொரு பொய்யும் மறைச்சிருக்காங்கன்னு சொல்ல உடனே நெஞ்சில் கள்ள தூக்கி போடுற மாதிரி இருக்குது. போட்ட 80 பவுனில் 8 பவுன் தான் உண்மையான பவுனு, மீதி எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஒப்பார் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் பவுனும் கேட்கல, படித்த பொண்ணு வேணும்னு கேட்கல, எந்த உண்மையுமே அவங்க சொல்லாமல் கல்யாணம் பண்ணதான் தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல உடனே தூங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே கோமதியம்மாவும் பாண்டியனும் இங்கே உட்காந்து குமரிக்கிட்டு இருக்க. இதை பார்த்தவ கதிர் குடுகுடுன்னு உள்ளே போயிட்டாரு. எதுக்குப்பா உள்ளே போனேன், எங்கள் அம்மா அப்பா அங்கே உட்காந்து குமர்றாங்க, அவங்க முன்னாடி என்னால் குமர முடியாதுன்னு இங்கே உட்காந்து குமர ஆரம்பிச்சிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் விடுதுங்க. விடிஞ்சதுக்கப்புறமா 5 மணி ஆயிடுச்சு. நான் மீனாக்காவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிக்குது நம்ம ராஜி. எதுக்குமா இப்படி அடம்பிடிக்கிறேன்னு சொல்லி கேட்டா, விஷயத்தெல்லாம் நான் சொல்லி ஆகணும், கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இங்கே வந்து நம்ம தங்கமையில் பார்ப்போன்னு பார்த்தா, அங்கே ஒரு பக்கம் குடுகுடுன்னு நடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் போய் சொல்லி கல்யாணம் பண்ணதுக்கு நான் என்னத்தை பண்ணேன், நான் என்னத்தை கண்டேங்கிற மாதிரி ஊனும் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் எதிர்பார்த்தது தானமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே போனால் மீனா அச்சோச்சோ இவ்வளோ மோசமான குடும்பமா, அவ்வளோ மோசமான குடும்பமான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கிளம்பி அவங்களும் இங்கே வர போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.